தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் வெளியிடப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மாநிலம் முழுவதிலும் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை இன்று வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 6 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விவாதித்து ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் குழுவினர் வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் கே.சி. வேணுகோபால், திமுக எம்பி கனிமொழி ஆகிய 3 பேரும் தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக பதவியேற்பார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக கூறினார். தமிழ்நாடு மீனவர்களுக்கு நிவாரண நிதியாக 12,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மகளிருக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என தாங்கள் அறிவித்ததால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயந்து போய் மகளிர் உரிமை தொகை 5,000 வழங்கியிருப்பதாக சாடினார். திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருப்பது குறித்து விமர்சனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே துணை முதலமைச்சர் பதவி கேட்டவர்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என சாடினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக கூட்டணியில் குழப்பம் நீடிப்பதாகவும் இதுவரை கூட்டணி முடிவாகவில்லை என விமர்சனம் செய்தார். பிரதமர் மோடி 10 தோல்வி பழனிசாமியை விரட்டி அடிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் நடைபெற்ற மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், எதிர்க்கட்சியினர் எவ்வளவு முயன்றாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் யாராலும் எந்த நேரத்திலும் அழிக்க முடியாது எனவும் சூளுரைத்தார். வரும் தேர்தலில் பாஜக முகத்தில் கரி பூசப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இளைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் மோடி, அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் வராது என்றும் அமித்ஷா எவ்வளவுதான் பெயிண்ட் அடித்தாலும் மக்கள் கரி பூசுவார்கள் எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் எத்தனை பூத் உள்ளன என்பது பல கட்சிகளுக்கு தெரியவில்லை என்று விமர்சித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். திமுகவின் ராணுவம் போன்றது இளைஞர் அணி என்று தெரிவித்துள்ள அவர், திமுக வெற்றிக்கு இளைஞர்கள் முக்கிய காரணமாக உள்ளதாக கூறினார். வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலத்தில் தவேக சார்பாக இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். காவல்துறையினர் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி 3 மணிக்கு நிறைவு பெறுகிறது. QR குறியீட்டுடன் நுழைவு சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ள 4,900 நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற தவேக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா கொண்டு வந்த தீர்மானத்தை புசி ஆனந்த் வழிமொழிந்த நிலையில் அங்கிருந்த தவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் மகிழ்ச்சியில் கத்தி ஆரவாரம் செய்தனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இன்று பேச வருமாறு மதிமுகவுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோல மனிதநேய மக்கள் கட்சியுடனும் திமுக பேச்சுவார்த்தை நடத்த இன்று திட்டமிட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி சிபிஎம் கட்சி மற்றும் 27ஆம் தேதி சிபிஐ கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த திமுக குழு அழைப்பு விடுத்துள்ளது. திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகளை கேட்டதாக தெரிவித்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன், கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் 1ஐ குறைக்க திமுக கேட்டதாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வந்ததை சுட்டிக்காட்டி திமுக ஒரு தொகுதியை குறைக்க கூறியதாக சொல்லப்படுகிறது.
ராமதாஸ் தரப்பு பாமகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முட்டுக்கட்டையாக இல்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக மட்டுமே தெரிவித்தோம் என்றும் பாமக தேவை என்றால் திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்தது குறித்து விமர்சனம் செய்திருக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பசும்தோல் போர்த்திய புலியாக ஓபிஎஸ் இருந்திருப்பது இப்போதுதான் தெரிகிறது என சாடியிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதிமுக தொண்டர்களையும் ஓபிஎஸ் இழிவுபடுத்திவிட்டதாக கூறினார். வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக வாஷிங்டனில் இன்று நடைபெறவிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பு செல்லாது என அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியது. பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் புதன்கிழமை பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு வருகை தரவுள்ளதாக கூறிய அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட உறவு என்பது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு, கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப பார்வை ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியா, இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு உறவின் ஆழம் குறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை வரவேற்பதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் நம்பிக்கை, கண்டுபிடிப்பு மற்றும் அமைதி ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இஸ்ரேலுடனான நட்பை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரசார் நடத்திய அரை நிர்வாண போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை குலைக்க காங்கிரஸ் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் காங்கிரசின் இந்த செயலுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட கண்டனம் தெரிவித்ததாக கூறினார். ட்ரம்பிடம் சமரசமடைந்த பிரதமர் மோடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம் குரல்களை அடக்க முயற்சி செய்வதாக காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக இளைஞர் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் இந்திய மக்களுக்கு எதிரான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்க உங்களை கட்டாயப்படுத்தியது எது என பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பை கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடம் விட்டுக் கொடுக்குமாறு ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மமதா பானர்ஜியை தலைவராக்க வேண்டும், அவர் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணி என்ற பெயரே வந்திருக்காது என்றும் கூறினார். அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் சிபிஐ விசாரணை நடைபெறும் எனவும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் விளக்கம் அளித்தார். அஜித் பவார் உயிரிழப்பு விவகாரத்தில் அரசு ஆழ்ந்த கவலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவாரின் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை வரும் 28ஆம் தேதி வெளியாகும் என மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக விமானத்தில் கருப்பு பெட்டி எரிந்து சேதமடைந்தது தொடர்பாக அஜித் பவாரின் இளைய மகன் சந்தேகம் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படை மேலும் ஒரு தேஜஸ் விமானத்தை இழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வழக்கமான பயிற்சியை முடித்துவிட்டு தரையிறங்க முயன்றபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. நல்வாய்ப்பாக விமானி உயிர் தப்பிய நிலையில் விமானம் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பலத்த சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை அருகே 140 அடி உயரத்தில் அமையவுள்ள செக்கெழுத்து செம்மல் வ. சிதம்பரனாரின் சிலை அமைக்கும் பணிக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின் சிலையை திறப்பதற்காக பிரதமர் மோடி மதுரை வருகை தரவுள்ளதாக கூறினார். மதுரையில் வரும் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மேலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்ததோடு கண்காணிப்பை தீவிரப்படுத்த அறிவுறுத்தியுள்ளனர்.
மத்திய அரசை வம்புக்கு இழுத்து சண்டை மட்டுமே போட்டதால் சென்னை நகரம்தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். சென்னையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய அவர், 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தாங்களே செய்து கொள்கிறோம் என தொடங்கிவிட்டு நிதி இல்லாமல் திமுக அரசு பேந்த மொழிப்பதாக சாடினார். ஓ பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாக ஏதாவது இருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அறிவிப்பார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணி கொள்கைக்காக உருவானது என்றும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக 10 அறிவிப்புகளை வெளியிட்டதை பார்த்து திமுக ஆட்டம் கண்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணியில் எந்த கட்சிகள் சேர்த்தாலும் திமுக மூழ்கப் போகும் கப்பல் என்றும் என்டிஏ கூட்டணிதான் வெற்றி கோட்டையை அடையும் கப்பல் எனவும் கூறினார். பிப்ரவரி மாத இறுதிக்குள் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி குறித்து முடிவை அறிவிப்பார் என அவரது ஆதரவாளரான எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வெற்றி பெறும் கூட்டணியில் பாமக செல்லும் என கூறினார். தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமல்ல என்றும் பாஜக கட்சியின் நலன்தான் முக்கியம் என குஷ்பு தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கூட்டணியில் சேரலாம் என அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பதாக குஷ்பு சாடினார். விசில் அடிக்காவிட்டால் உதைப்பேன் என தூய்மை பணியாளரை மிரட்டியதாக தாவேகா கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ வி.எஸ். பாபு பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பேசிய வி.எஸ். பாபு, தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது விசில் அடித்து குப்பை பெற திமுக அரசு தடை விதித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலம் பகுதியில் இன்று நடைபெறும் தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சி தொடர்பாக மாவட்ட எஸ்பி சிவராமன் நேரில் சென்று ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ஆவணங்கள் வெளியானது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பு ரகசிய விவகாரங்கள் ஐபிஎஸ் அதிகாரி வருணுக்கு எப்படி தெரிந்தது என்பது குறித்து தனியாக விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இலங்கை அகதிகளுக்கு மறுவாழ்வு திட்டத்திற்கு வழங்கப்படும் நிதியில் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருப்பதாக அகதிகள் முகாம் அலுவலகத்தில் மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மண்டபம் அகதிகளுக்கு வழங்கப்படும் நிதியை மறுவாழ்வு முகாம் வருவாய் ஆய்வாளர் அவரது உறவினர்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றி மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடும்ப தகராறு பிரச்சனையில் மாமியாரை வெட்டி கொன்ற மருமகனை போலீசார் கைது செய்தனர். பந்தலூர் வாழவையல் பகுதியைச் சேர்ந்த அசோக்கின் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக உறவினர் வீட்டுக்கு சென்றதாக தெரிகிறது. அசோக் மது போதையில் தனது மனைவி எங்கே என்று மாமியார் மேரியிடம் தகராறில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் முதல்வரால் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டதன் வீடியோ வெளியாகியுள்ளது. இன்ஸ்டா மோகத்தில் இதுபோன்று ஈடுபடுவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குவாரி அமைப்பதற்காக ஏரியில் இருந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பெரிய இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பெருவாயில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் சட்டவிரோதமாக ஒரு நாளைக்கு 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் காணாமல் போன 2 வயது ஆண் குழந்தையை 20 நிமிடங்களில் கண்டுபிடித்த போலீசாருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. காணும் பூச்சிக்காட்டை சேர்ந்த லிங்கதுரை, ஜெயந்தி தம்பதிக்கு குழந்தையில்லாத நிலையில் திட்டமிட்டு கார்த்திக், முத்துசெல்வி தம்பதியின் குழந்தையை கடத்தியதாக தெரிகிறது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சாலையில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து தங்க சங்கிலியை பறித்து சென்ற வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அரசர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக சென்ற 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் பொதுமக்களுடைய 7 பைக்குகளையும் அவர்கள் திருடி சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். முக்கிய சுற்றுலா தலமான ராமேஸ்வரத்தில் தங்கும் விடுதிகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர் விடுதிக்குள் புகுந்து செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக மர்ம நபரை அடையாளம் கண்டு கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையத்தில் போதிய அளவில் அரசு பேருந்துகளை இயக்கவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டத்திற்காக நிர்வாகிகளை அழைத்து வர அரசு பேருந்துகளை பயன்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். வார விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான இயற்கை சூழலை கண்டு ரசித்தனர். அதிகாலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், சேர்வராயன் மலை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர். மேலும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தனர். தாய்மொழி தினம் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுமார் 1 மணி நேரம் சிரமம் சுற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவர்களின் இந்த முயற்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிலையில் சிரமம் சுற்றிய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாரவாடி மலைப்பகுதியில் முட்டைகோஸ் விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மிகவும் குறைவான விலைக்கு முட்டைகோஸ் விற்பனை செய்யப்படுவதால் விளைநிலங்களில் இருந்து அறுவடை செய்யலாமா வேண்டாமா என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று தடுப்பு வேலியை இடித்து தள்ளிவிட்டு வெளியேறிய வீடியோ வெளியாக இருக்கிறது. மாந்தீவுக்குள் நுழைந்துள்ள 3 காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களை சேதப்படுத்தியும் அருகில் உள்ள ஏரி நீரில் குளித்து மகிழ்ந்தும் வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாட்டில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் 8 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா வங்கதேசத்தின் பயங்கரவாத குழுவுடன் தொடர்பில் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாபின் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள பாகிஸ்தான் எல்லை அருகே 2 காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கோட்டை மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த மறுநாளே எல்லையின் 2 கிலோமீட்டர் தொலைவில் காவலர்கள் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் காலில் குண்டு காயம் ஏற்பட்ட போதும் பின்வாங்காமல் பயங்கரவாதிகளை காட்டிக் கொடுத்த ராணுவத்தின் பாரா பிரிவைச் சேர்ந்த டைசன் நாய் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. டைசன் காட்டிய இடத்தை வைத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பிறகு செனாப் நதியில் வண்டல் மண் அள்ளும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து சலால் நீர்மின் நிலைய நிர்வாக இயக்குநர் அனிஸ் கௌராகா கூறுகையில், வண்டல் மண் மேலாண்மை திட்டத்தின் மூலம் மின் உற்பத்தியை அதிகரிக்க இயலும் என்றும் தூர்வாரும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் எனவும் பேசினார். ராஜஸ்தானில் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்க மறுத்த பாஜக முன்னாள் எம்பியின் செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இருமுறை எம்பியாக இருந்த சுக்பீர் சிங் தொண்டு நிறுவனம் சார்பாக மக்களுக்கு போர்வைகளை வழங்கினார். அப்போது இஸ்லாமியர்களுக்கு வழங்க மறுத்த அவர் பிரதமர் மோடியை எதிர்ப்பவர்களுக்கு போர்வைகளை வழங்க முடியாது என வெறுப்பை கொட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. தீ விபத்தின் காரணமாக தொழிற்சாலை முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கொண்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் அணைத்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் 28 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க
அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை வரும் வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற உள்ளதாக ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதம் குறித்த இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என கூறப்படுகிறது. ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது போர் விமானங்களை குவித்து வருவது தொடர்பாக புதிய வீடியோ வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தங்களது ராணுவ தளத்தில் இருந்து F-16 போர் விமானங்களை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பிய பிளைட் ரேடார் வீடியோ கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவுடனான போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசுக்கு எதிராக பேரணி நடத்தினர். பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து டிசம்பர் மாதம் வெடித்த போராட்டத்தில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் விதமாக அவர்களது புகைப்படங்களை கையில் ஏந்தி பேரணியாக சென்றவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இல்லத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கி மற்றும் எரிபொருள் அடங்கிய கேன் ஆகியவற்றோடு மர்ம நபர் நுழைய முயன்றதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அந்த நபரை சுட்டு வீழ்த்தினர். மெக்சிகோ நாட்டின் ஜலிஸ்கோ பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை போலீசார் சுட்டுக் கொன்ற நிலையில் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. போலீசார் மற்றும் கடத்தல் கும்பல்காரர்களுக்கிடையே நடைபெற்ற மோதலில் பல்வேறு வாகனங்கள் மற்றும் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் வடக்கு மெக்சிகோவில் பல்வேறு பகுதிகள் ஸ்தம்பித்தன. ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு பெறவிருக்கும் நிலையில் ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரில் ஆயிரக்கணக்கில் திரண்ட மக்கள் யுக்ரைன் நாட்டிற்கு ஆதரவு தெரிவித்து பேரணியாக சென்றனர். 2ஆம் உலகப் போருக்கு பின் ஐரோப்பிய கண்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதல் ரஷ்யா யுக்ரைன் போர்தான் என உலக நாடுகள் கருத்து தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்ற பாஃப்டா திரைப்பட விழாவில் திரைத்துறையைச் சேர்ந்த நடிகைகள் பல்வேறு விதமான ஆடை அணிந்து கொண்டு உற்சாகமாக போஸ் கொடுத்தனர். நீலம், கருப்பு, பழுப்பு மற்றும் கலவை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு நடிகர் மற்றும் நடிகைகள் விழாவை சிறப்பித்தனர். T20 உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே சந்திக்காத இந்திய அணி சூப்பர் 8 லீக் சுற்றில் 76 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியை தழுவியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்களை எடுத்தது. பின்னர் ஆடிய இந்திய அணி 18.5 ஓவர்களில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக சிவம் துபே 42 ரன்களை சேர்த்தார். ICC T20 உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தோல்வி மூலம் இந்திய அணி தொடர்ந்து 12 போட்டிகளில் அடைந்த வெற்றி கணக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 2024 T20 உலகக்கோப்பை தொடரை வென்ற இந்திய அணி அந்த தொடரில் அனைத்து போட்டியிலும் வென்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த தொடரிலும் சூப்பர் 8க்கு முந்தைய ஆட்டம் வரை இந்தியா வெற்றி பெற்றிருந்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி சார்பில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா புதிய சாதனை படைத்துள்ளார். 33 விக்கெட்டுகளை வீழ்த்தி பும்ரா முதலிடத்தில் உள்ளார். ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் முறையே 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி அடுத்தடுத்த இடத்தில் உள்ளனர். இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வெல்ல வேண்டுமென்றால் சஞ்சு சாம்சனை மீண்டும் அணிக்கு கொண்டு வந்து தொடக்க ஆட்டக்காரராக விளையாட வைக்க வேண்டும் என முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கருத்து தெரிவித்திருக்கிறார். கடந்த சில போட்டிகளாக இந்திய அணிக்கு நல்ல தொடக்கம் அமையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்திய அணிக்கு எதிராக பெற்ற இந்த வெற்றியை கடந்த 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் அடைந்த தோல்விக்கு பழி தீர்த்துக் கொள்வதாக தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் மார்க்ரம் கூறினார். இந்தியாவை அதன் சொந்த மண்ணிலேயே தோற்கடித்தது பெரும் மகிழ்ச்சி எனவும் அவர் கூறினார். சூப்பர் 8 சுற்றில் குரூப் 2 பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி எளிதில் வீழ்த்தியது. இலங்கையின் பள்ளைகளே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 146 ரன்களை சேர்த்தது. பின்னர் ஆடிய இலங்கை அணி 16.4 ஓவர்களில் 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சூப்பர் 8 சுற்றில் குரூப் 1 பிரிவில் மும்பை வான்கடை மைதானத்தில் ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. மாலை 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணிகளை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி அசுர பலத்துடன் இருப்பதால் இன்றைய போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என ரசிகர்கள் கூறுகின்றனர்.
வரும் IPL தொடரில் CSK அணிக்காக MS தோனி அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவது சந்தேகம் என தகவல் வெளியாக இருக்கிறது. தோனியை தவிர அணியில் சாம்சன், உர்வில் பட்டேல் மற்றும் கார்த்திக் சர்மா என 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் உள்ளதால் முக்கிய போட்டிகளில் மட்டும் தோனியை களமிறக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷிகர் தவான் நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்தார். டெல்லியில் நடைபெற்ற திருமண விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் பங்கேற்ற நிலையில் புகைப்படங்கள் வெளியாக இணையவாசிகளால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பலரும் ஷிகர் தவானுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இத்தாலியில் கடந்த 6ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வந்த குளிர்கால ஒலிம்பிக் தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது. ஒட்டுமொத்தமாக நார்வே 18 தங்கம் வென்று பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 12 தங்கம் வென்று அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. நெதர்லாந்து மற்றும் இத்தாலி தலா 10 தங்கம் வென்றிருக்கிறது. குளிர்கால ஒலிம்பிக் தொடரின் இறுதி நாளில் நடைபெற்ற ஆண்கள் ஹாக்கி போட்டியில் கனடாவை வீழ்த்தி அமெரிக்கா தங்கம் வென்ற நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்தமாக தொடரில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் உட்பட 33 பதக்கங்களை வென்று அமெரிக்கா அசத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட GKM தமிழ்குமரன் 527 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2026, 2029 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யும் தேர்தல் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் நடைபெற்றது. நடிகர் ரஜினிகாந்த், நடிகை குஷ்பு உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் வாக்களித்தனர். நடிகை மஞ்சு வாரியர் துபாய் கார் பந்தய களத்தில் நடிகர் அஜித்குமாரை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர், உள்ளத்தில் எரியும் ஆர்வத்தை எப்படி தேடி பின்தொடர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததற்கும், ரேசிங் பிட்டில் தங்களை அன்புடன் வரவேற்று த்ரில்லிங் ரேஸை நேரில் பார்க்க வைத்ததற்கும் அஜித்குமாருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படத்தை இயக்கி பிரபலமான கீர்த்தீஸ்வரன் நடிகர் சிம்புவை வைத்து புதிய திரைப்படம் ஒன்றை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் நடித்து வரும் சிம்பு அடுத்ததாக அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். இரண்டையும் முடித்துவிட்டு கீர்த்தீஸ்வரனோடு இணையலாம் என கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 2ஆம் நாளில் குமரவிடங்க பெருமான் சிங்கக்கடைய சப்பரத்திலும், தெய்வானை பெரிய கடைய சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டி எல்லை முனியாண்டவர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஞான விநாயகர் ஆலயத்தில் இருந்து தீர்த்த நீர் எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.